என்னிடம் 3-4 கார் இருக்கு. ஆனால் நம்முடைய தமிழ்நாடு முதலமைச்சர் கொடுத்திருக்கிற காரில் தொகுதியை சுற்றி வரும்போது அதற்கு இருக்கிற ஒரு கெத்து, அந்த எம்எல்ஏ கெத்து, முதலமைச்சர் அவர்களுக்கு நெஞ்சாத நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். வணக்கம். சண்முகன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, எல்லோருக்கும் இன்ப அதிர்ச்சியை கொடுத்து அமர்ந்திருக்கக்கூடிய நமது மாண்புமிகு முதல்வர் அவர்களே, கொடுக்கிற காரை இன்னோவா காராக கொடுத்தால் நன்றாக இருக்கும் என்று பின்னால் இருக்கின்ற உறுப்பினர்கள் சொல்லுகின்றார்கள். அனைவருக்கும் நன்றி. சட்டசபையில விதி 110 கீழ் தமிழக முதலமைச்சர் தமிழக சட்டமன்ற உறுப்பினர்கள் அனைவருக்கும் கார் வழங்குவதாக அறிவித்தார். ஒட்டுமொத்தமான தாவேகாவுடைய சட்டமன்ற உறுப்பினர்களும் சில கட்சியினுடைய சட்டமன்ற உறுப்பினர்களும் தட்டி அதை வரவேற்று கொண்டாடுறாங்க. ஒவ்வொருத்தரும் தங்கள் கருத்துக்கள் தெரிவிச்சாங்க. நன்றி முதல்வர். ஒரு கட்டத்துக்கு மேல போய் ஒரு சட்டமன்ற உறுப்பினர் வந்து, கொடுத்ததெல்லாம் கொடுத்தார், அவர் யாருக்காக கொடுத்தார், ஒருத்தருக்காக கொடுத்தார், இல்லை ஊருக்காக கொடுத்தார், இப்படிதான் அவங்க பண்ணாங்க. ஆனா கொடுத்ததெல்லாம் கொடுத்தார், அவர் யாருக்காக கொடுத்தார், ஒருத்தருக்காக கொடுத்தார், இல்லை ஊருக்காக கொடுத்தார். மண் குடிசை மாடம் என்றால் தென்றல் வர வெறுத்திடுமா, இப்பாமாலை நிலா ஏழை என்றால் வெளிச்சம் தர மறுத்திடுமா. அவங்க பாடி கொடுத்ததெல்லாம் கொடுத்தார், யாருக்காக கொடுத்தார் அப்படின்னு பாட்டு பாடினாங்க. தமிழக சட்டமன்றத்தில் எளிய பின்னணி கொண்ட சில சட்டமன்ற உறுப்பினர் இருப்பதனாலையும் அவங்க கிட்ட கார் இல்லாதனாலையும் தமிழக அரசு இந்த காரை கொடுத்து அவங்கள மக்கள் பணி ஆர்டருக்காக தான் இதை கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. நான் கேட்பது ஒரே ஒரு கேள்விதான். தமிழ்நாட்டினுடைய சட்டசபையில் 108 தாவேகாவுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் ஆப்போசிட்லயும் இருக்காங்க இல்லையா? இப்ப இந்த ஆப்போசிட்ல 126 பேர் மேல இருக்காங்க. 108 சட்டமன்ற உறுப்பினர்கள்ல நிறைய பேருக்கு கார் இல்ல, எதிர்புறம் இருக்கக்கூடிய பல பேருக்கு கார் இல்ல அப்படின்னு சொல்லி காட்டுமன்னார் கோயில் சட்டமன்ற உறுப்பினர் ஜோதிமணி கார் கேட்கிறாரு. கார் கேட்கக்கூடிய ஜோதிமணி கிட்ட கார் இருக்கா? கார் இல்லைன்னு சொல்லி தான் கேட்கிறாரு. 2012 எட்டியோஸ் கார் வைத்திருப்பதாக அபிடேவிட்ல சொன்னது அவ்வளவு. எட்டியோஸ் கார் வைத்திருப்பதாக அவர் அபிடேவிட்ல கொடுத்திருக்காரு. 50 லட்சம் ரூபாய் சொத்து மதிப்பா காட்டியிருக்காரு. கிட்டத்தட்ட வங்கியிலையும் இருப்பு காட்டியிருக்காரு, நகை காட்டியிருக்காரு. அப்போ 50 லட்சம் ரூபாய் சொத்து மதிப்பு காட்டியிருக்கிற, சொந்தமாக இட்டியோஸ் கார் வைத்திருக்கிறேன்னு காட்டிருக்கக்கூடிய ஜோதிமணி எதுக்காக கார் கேட்கிறாரு? கார் கொடுக்கிற முடிவு பண்ணிட்டீங்க, அதை கொஞ்சம் இன்னோவா கொடுங்க அப்படின்னு சொல்ற மொடக்குறிச்சி சண்முகம் ஏற்கனவே இன்னோவா கார் 2 பென்ஸ் கார் வச்சிருக்காரு. இன்னோவாவும் பென்ஸும் வச்சிருக்கிற மொடக்குறிச்சி சண்முகத்துக்கு எதுக்கு இன்னொரு காரு?